அண்ணாமலைக்கும் கட்சிக்குமோ அண்ணாமலைக்கும் அதிமுக தரப்புக்குமோ தலைமைக்குமோ இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமை கசப்பு அப்போவே அவர் ஆரம்பிக்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அவரை சுற்றி உள்ளவர்கள் மூலமாக வந்த தகவல், நம்ப தகுந்த வட்டாரங்கள். அப்போ நான் சொன்னபோது என்னை வந்து சொல்லக்கூடாது, இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றுனாங்க. தன்னுடைய காரிலிருந்து பாஜக கொடியே அகற்றி இருக்கிறார். ஆரம்பிக்க வேண்டாம், தேர்தல் வரை அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி PL சந்தோஷ், JP இது அண்ணாமலையினால் போச்சா எடப்பாடியினால் போச்சா, ரெண்டு பேருக்கும் காரணமாக அதெல்லாம் விட்டுருக்கு. ஆனால் ஒன்று பாஜக தலைமை உறுதிப்படுத்தணும், இல்லை அண்ணாமலை உறுதிப்படுத்தணும். இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கும்போது. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை கொடுத்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள். நீங்கள் பல மாதங்களாக, நான் கிட்டத்தட்ட போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், அப்போவே வந்து தினமலர் தொலைக்காட்சியில் வந்து உங்களை பேட்டி எடுக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயம் வந்து அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார், எனக்கு வந்த செய்தி அப்படின்னீங்க. அப்போ நான் கூட நம்பலை, சார் ஏதோ சொல்கிறாரு போட்டுருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து, என்ன சார் ஆரம்பிக்கலன்னு சொல்வது, ஆரம்பிப்பார் சார், அவர் நல்ல நாள்லாம் பார்த்துருக்கார் சார் நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் போச்சு. அப்போது வந்து டிசம்பர் மாதம் ஜனவரி வந்துச்சு, அப்போவும் ஒன்றும் ஆரம்பிக்கும். சரி, அந்த விஷயத்தையும் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். சரி, கட்சியில் ஆரம்பிக்க மாட்டார், அது பாட்டி ஏதோ செட்டில் ஆகி போயிட்டார் போடுன்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ரெசிக்னேஷனை கொண்டு போய் கொடுத்துருக்கார். ஸோ நீங்கள் சொன்னது ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் நடந்திருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். இப்போ நடக்கிறத நான் 8 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். கணிச்சிட்டிங்க. சரி, சரியா? நம்மளுடைய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் ஆர்வலர் சொல்லுங்கள், வானிலை அறிக்கை மாதிரி. மழை பெய்ய போகுது, பெய்யாது, மிதமான மழை, கனமான மழை, சூறாவளி காற்று இப்படி இருக்கும், வெயில் அடிக்கும். நீங்கள் ரமணன் மாதிரி. ஆமாம், அப்படின்னு என்னுடைய நண்பர் கூட, என் நண்பர் கூட தான் சொன்னேன், 10 நாள் முன்னால் தான் சந்தித்தேன், வீட்டுக்கு வந்திருந்தார். ஆமாம். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் மழை பெய்யணுமா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணுறதில்ல, பெய்யுமா பெய்யாதாங்கிற சூழ்நிலையை சொல்கிறது தான் நம்ம வேலை. கிட்டத்தட்ட அரசியல் ஆர்வலர், விமர்சகர் அப்படிங்கிறது, அதாவது வரப்போகிறத பற்றி பேசுகிறது இது, வந்ததை விமர்சனம் பண்ணுறது அது தனி, அது இன்னொரு ரோல். நான் அப்போ ஏன் பேசுனேன்னா, அப்போவே வந்து அவர் வந்து தன்னுடைய IAM தன்னுடன் படித்தவர்களுடன் அவர்களை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எனக்கு நம்பத்தகுந்த தகவல். அதாவது நான் வந்து இதுவரை அந்த மாதிரி முன்கூட்டியே சொன்ன தகவல்கள் தமிழ்நாட்டில் 100க்கு 99 இல்லை, 100மே சரியாக தான் இருந்திருக்கு. நம்ம சொல்கிற டைமிங் வந்து அவர் வந்து இப்படி தான் இத்தனை மணிக்கு தான் காலையில் பாத்ரூம் போவார்னு ஒரு அரசியல் தலைவரை நம்ம சொல்ல முடியுமா? அவர் அந்த சமயத்தில் ஒரு ஃபோன் வந்துட்டு 10 நிமிஷம் பொறுத்து கூட போவார். நான் சும்மா ஒரு கிண்டலுக்கு சொல்கிறேன். அது மாதிரி டைமிங்கில் பல காரணங்கள் இருக்கலாம். நமக்கு தெரிந்த சூழ்நிலைகளை தாண்டி, அன்னன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளை தாண்டி அவங்களுடைய சூழ்நிலை இருக்கலாம். அப்போவே அவர் ஆரம்பிக்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அவரை சுற்றி உள்ளவர்கள் மூலமாக வந்த தகவல், நம்ப தகுந்த வட்டாரங்கள். அப்போ நான் சொன்னபோது என்னை வந்து சொல்லக்கூடாது, இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றுனாங்க. அப்போ தான் என் வயசு ஞாபகம் வந்தது, என் ஜாதி ஞாபகம் வந்தது, இவர் குரலி வந்தது, குரலி அப்படியான்னு. அவர் இறுதி மூச்சு வரை பிஜேபியில் தான் இருப்பார். இப்போ என்ன, மூச்சை சஸ்பெண்ட் பண்ணுவாரா? நான் வந்து அவர் போகிறத குறை சொல்ல, நம்ம போவார் என்று சொல்கிறோம். அதே சமயத்தில் சொன்னது தான் நடந்திருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால் நான் என்ன சொன்னேனோ, அது எந்த சேனலில் சொல்லியிருந்தாலும் சரி, அது இன்றைக்கி நடந்திருக்கு. நேற்று ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு நவீன் அவர்கள். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் திரும்பி வரும்போது கொடுத்துட்டு தன்னுடைய காரிலிருந்து பாஜக கொடியே அகற்றி இருக்கிறார். இல்லை, போகும்போதே கொடி இல்லாமல் தான், கொடி இல்லாமல். ஆமாம், ஆக மொத்தம் பாஜக கொடி இது வரைக்கும் பயன்படுத்தியவர் இப்பொழுது பயன்படுத்தவில்லை. இப்போ ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட்டார். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு கட்சி அறிவிக்கிறதா இருந்தது. இதைத்தான் நான் முன்னால் அக்டோபர்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஏதாவது நாள் பார்த்து ஆரம்பிக்கிறதா இருந்தார். அதுக்கு ஒரு வாரம் முன்னால் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு ஆரம்பிக்க வேண்டாம், தேர்தல் வரை அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி PL சந்தோஷ், JP நட்டா இவர்கள் முன்னிலையில் அமித்ஷா வீட்டில் இரவு 9 மணிக்கு, இவ்வளோ நான் சொல்கிறேன், திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கார் காலையில்.
ஏதோ ஒரு தூய்மை பணியாளர் சம்மந்தமான ஏதோ ஒரு நிகழ்வில் அண்ணாமலை. அப்போ அவருக்கு கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு உடனடியாக வாங்க டெல்லின்னு, நாளைக்கு வரேன் திருப்பூரில் இருக்கேன். அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கே வாங்க. அவசரமாக ரஷ் பண்ணி போனார். இவ்வளோ தூரம் தகவல் சொல்கிறவன் பொய்யாவா கற்பனையாவா சொல்ல போகிறேன். அப்படி நடந்தபோது அப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் தேர்தல் வரைக்கும் தள்ளினாங்க. தேர்தல் வரைக்கும் அவரும் பட்டும் படாமையும் இருந்தார். பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்து அவர் ஒதுங்கியும் போல, ஒரேடியாக இன்வால்வும் ஆகலை. ரைட்டு, அவர் பட்டும் படாமையும் இருந்தார். தேர்தல் நேரத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சார். குறிப்பாக அவர் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு எடப்பாடியார் தான் டைம் டேபிளே போட்டு கொடுத்தாரு. ஸோ அது எடப்பாடியார் வந்து முதல்வர் என்பதையும் வந்து ஒரு 3-4 இடத்துல வந்து பேசியிருக்காரு அவர். ஆமாம், ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் உங்கள் வாயால் எடப்பாடியார் தான் வந்து முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லணும். ஏன்னா அப்போவே 2024 இந்த 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 பேட்சப் நடந்திருந்ததுன்னா எடப்பாடியார் அண்ணாமலை 2024 என்டிஏ அலையன்ஸ், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி மற்ற கூட்டணிகள் குறைஞ்சபட்சம் 20 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சான்ஸ் வந்து பிரிஞ்சதுனால போச்சு. இது அண்ணாமலையினால் போச்சா எடப்பாடியினால் போச்சா 2 பேருக்கும் காரணமாக அதெல்லாம் விட்டுருக்கு. ஆனால் ஒன்று, 2 தனி மனிதர்களுடைய அந்த அவங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேற்றுமை தான் போச்சுங்க. அதை தவிர ஒன்றும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இது நடந்தது பழசு. இப்பொழுது டிசம்பர் 6ன்றதை தள்ளி போட்டார். இப்போ அது வந்துருச்சு. தேர்தலுக்கு அப்புறம் முடிவுன்னா தேர்தலுக்கு அப்புறம் இப்போ இதுதான் முடிவு வந்துருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போவும் வந்து நேற்று பார்த்தபோது இதெல்லாம் பண்ணும்போது அமித்ஷா அவர்களை பார்த்தபோது, இல்லை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், மத்திய அமைச்சர் தர்றோம், ராஜ்யசபா எம்பி கொடுக்கல சார். இது மாதிரி வாக்குறுதிகள் நீண்ட நாளாக வழங்கப்பட்டிருக்குன்னு நான் வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ முதல்ல வந்து அவர் மாநில தலைவர் ஆவார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எம்பி ஆக்க போகிறாங்க வெளி மாநிலத்துலனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் தர போகிறாங்கன்னாங்க. திருப்பி சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு காலி ஆகுது, அதை அவருக்கு தர போகிறாங்கன்னாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அவரை பற்றி பல்வேறு நிகழ்வு ஜோசியங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாமே வந்து வெறும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் மட்டும் தான் இருந்துச்சுல்ல சார் அந்த விஷயங்கள்லாம். அதில் வந்து நீங்கள் அதை உறுதிப்படுத்தணுன்னா ஒன்று பாஜக தலைமை உறுதிப்படுத்தணும், இல்லை அண்ணாமலை உறுதிப்படுத்தணும். இவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கும்போது யூகங்கள் அந்த யூகங்கள் வந்து உண்மையானதாக இருக்கும், தகவல் உண்மையாக இருக்கும், கொஞ்சம் உண்மையாக இருக்கும். லேசாகன யூகங்களை வைத்துக்கொண்டு கொஞ்சம் அதுக்கு மேக்கப் போட்டு அப்படி தான் மீடியாங்கிறது வந்து அப்படி தான் வரும். ஆமாம், ஒரு 100% வந்து இப்போ வந்து அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரில் குற்றச்சாட்டுன்னா, லஞ்சம் வாங்குறவர் வந்து ஜெயகிருஷ்ணனும் திருசக்தியும் 2 பேரையும் பக்கத்தில் சாட்சி வச்சுக்கிட்டு ரசீது போட்டு கொடுத்தா வாங்க போகிறாரு, கொடுக்குறவர் வாங்குறவர். ஆமாம், ஆதாரங்களோடு தான் நீங்கள் வந்து எந்த செய்தியுமே வெளியிட வேண்டும். எந்த செய்தியாக ஆதாரத்தோட எந்த அரசியல்வாதியாக செய்கிறாங்க? ரகசியமாக போய் இப்போ திமுக வந்து அதிமுகவையே எடப்பாடி அவர்களே முதல்வராக ஏற்றுக்கொள்வதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு போனாங்க அப்படின்னு வெளியில் வந்தது. அவங்க 2 பேரும் போய் பேசும்போது உங்களை என்னையும் கூப்பிட்டா போனேன், உங்களை என்னையும் நான் சொல்கிறது மீடியாவை கூப்பிட்டா போவாங்க. ஆமாம். இதுக்கப்புறம் திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? இதை நான் வந்து முதல்ல பேசினேன். திமுக வந்து அதிமுக எடப்பாடியை முதல்வராக வந்து கூட ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஒரு விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்தான் விட்டாலும் அடிக்கிறாரியா கப்ஸா என்னங்க. திருமாவளவன் வந்து ஆமாம் அது உண்மை, என்ன கூட கேட்டாங்கன்னு சொன்னார். பேபி வேறு சொன்னார். அப்போ பேபி சொன்னார் கம்யூனிஸ்டில். சிவி சண்முகமும் வேலுமணியும் இதை பேசினதுனால தான் நாங்கள் வெளியில் வந்தோன்னு சொன்னாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்தி தான். நான் சொல்கிறேன்னு அந்த காலத்திலேயே ரெட்டை இலையை வந்து தேர்தல் ஆணையம் பிளாக் பண்ண போதுன்னு 3 மாதத்துக்கு முன்னாலேயே நான் வந்து பத்திரிகை அட்டப்படத்தில் போட்ட போது எல்லாம் திமுக தலைமையில் அதிமுக தலைமையெல்லாம் கூப்பிட்டு என்ன கேட்டாங்க, சும்மா பரபரப்புக்காக போட்டிங்களா, சேல்ஸுக்காக? என்ன சேல்ஸு? ஒரு 10,000 புக்கு விற்குமா எக்ஸ்ட்ராவா? அதில் ₹1 லாபம், ₹15,000 லாபத்துக்கு போய் இப்படி ஒரு அட்டப்படம் போடுவோன்னா அப்படின்னு சொல்லி என் ப்ரொஃபைல் தெரிஞ்சால் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை இதுக்கு சோர்ஸ் என்னென்ன பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். 2.5 மாதத்தில் நடந்தது. அப்போ மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாங்க, சார் ரெட்டை இலையா அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசு தேர்தல் ஆணையம் ஏதோ பண்ணாங்க, எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க, சோர்ஸ் எங்கே சார்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி பல விஷயங்கள் சோர்ஸ் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்பொழுது இந்த பொசிஷனில் இருக்குது. இப்பொழுதும் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி நடப்பதாக சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்குது சார். நேற்று நயனா நாயந்திரன் உடனே வந்து கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வர சொல்லி டெல்லி போயிருக்கார் அவர். அவர் எதுக்கு சார் கூப்பிட்டுருக்காங்க? இல்லை, அதாவது இவரை தொடர்வதாக இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டால், யார் அண்ணாமலை ஏற்றுக்கொண்டார், நயனா நாகேந்திரன் ஏற்றுக்கொள்வதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தலைமை சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும். அண்ணாமலை அவர்களை
அந்த மாதிரி ஒரு அமைச்சராகவோ ஒரு மத்திய அமைச்சர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி தான் ஆக்க முடியும், மத்திய அமைச்சர் ஆக்குவாங்க. அது என்ன தெலுங்கானா ஆந்திரா வரப்போது நிறைய வருது இல்லையா நிறைய வருது, எதுலையோ ஒன்றில் போட்டு போகிறாங்க. அதெல்லாம் போட்டால் இதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, கோஆர்டினேஷன் கமிட்டி, ஒருங்கிணைப்பு குழு மாதிரி ஒன்று போட்டு 2029 பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து அந்த குழுவிற்கு அண்ணாமலையே தலைவராக, அதில் நயினா நாகேந்திரன் இப்பொழுது மாநில தலைவராக தொடரும் பட்சத்தில் அவரும் அதில் இருப்பார். இன்னும் யாரையாவது ஒருத்தரை வெளி மாநிலத்திலேருந்து கூட போடலாம். இல்லை, இப்போ நைனா இன்னும் 1 இயர் தான் சார் அவருக்கு பதவி இருக்குது இல்லையா? 28 வரைக்கும் இருக்குது. 28 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னொரு 1.25 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணாமையும் அவர் விலகலாம், இல்லை விலக சொல்லலாம், இல்லை கம்ப்ளீட்டும் அது வந்து எப்படின்னு தெரியல. இந்த ஒரு பேச்சுக்காக தான் நயினா நாகேந்திரன் வர சொல்லியிருக்காங்க, அவரை எப்பாடுபட்டு எதுவும் ரீட்டைன் பண்ணணும்னு. ஆனால் அவர் தீர்மானமாக தனி கட்சி என்பதில் இருக்கிறார். நான் இயக்கம் ஆரம்பிக்கிறேன், அந்த இயக்கம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கட்சியை ஆரம்பிக்கலை, இயக்கம். இப்போ விஜய் கூட அப்படி தானே முதல்ல இயக்கம் தானே ஆரம்பித்தார். ஆமாம், அந்த மாதிரி இயக்கமாக ஆரம்பிக்கிறேன், அந்த இயக்கத்தில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பார்த்து நான் வந்து அதை கட்சியாக மாற்றுறது இது பண்ணுவேன். ரெஸ்பான்ஸ் நெகட்டிவாக இருந்தால் அப்போ அவர் திரும்பி பாஜக வரணும், அப்போ சேர்த்துப்பாங்களா, கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே கேள்விக்குறிகள் அந்த கால சூழ்நிலைக்கு மீச முழக்க சித்தப்பாடுற மாதிரி தான் எல்லாம். அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. நீங்கள் வந்து இதெல்லாம் கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் 1999 2004 வாஜ்பாய் அரசு பிஜேபியுடன் திமுக கூட்டு சேர்ந்ததா இல்லையா? ஆமாம், அதில் தானே முதல்ல திருமாவளவன் மங்களூரில் வந்து எம்எல்ஏ ஆனார். அப்போ வந்து திருமாவளவன் உட்பட திமுககாரங்க எல்லாரும் போய் எச் ராஜா மற்றும் பிஜேபியில் நின்று எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? பாஜக மதவாத கட்சி இல்லை, ஆர்எஸ்எஸ் மிகச்சிறந்த ஒரு சமுதாய ஒழுக்கமுள்ள சமுதாய ஒரு அமைப்பு அப்படின்னு கலைஞர் அவர்களே பேசினாரா இல்லையா? இதெல்லாம் நடக்கும்போது எது வேணாலும் இன்றைக்கி பேசும்போது அதே ஆர்எஸ்எஸை பற்றி திமுக என்ன பேசுது சமீப காலங்களில்? சார், இன்னொரு விஷயம் ஆர்எஸ்எஸ் சொல்ல மாதிரி வந்துச்சு. இப்போ பிஜேபியிலும் தான் வந்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வெளியே போகிறாரு, பட் ஆர்எஸ்எஸ் வந்து உள்ளே இருக்கணும், அவர் என்ன அப்படி விருப்பப்படுறாங்கன்றாங்க. அது எப்படி சார் உண்மையா? ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை பிஜேபி பலமாக இருக்க வேண்டும் எல்லா மாநிலங்களிலும். ஆர்எஸ்எஸை வச்சு தான் பிஜேபியுடைய அடித்தளம் வேறு என்பது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்ற உண்மையிலேயே கட்டமைப்புள்ள இயக்கம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போனால் இப்போ கேசவ விநாயகம் இருந்தார். ஆமாம், தமிழ்நாட்டில் பிஜேபியில் ஏதோ ஒரு பதவியில் இருந்தார், அமைப்பு பொதுச் செயலாளர். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து இங்கே அனுப்பப்பட்டவர். ஆமாம், அது மாதிரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா ராம் மாதவ்னு ஒருத்தர் இருந்தார். பிஜேபிக்கு அவர் வந்து ஏதோ துணை பொதுச் செயலாளர். இப்போ பிஎல் சந்தோஷ் அமைப்பு பொதுச் செயலாளர் தான் அது இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து டெபுட்டேஷனாக ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அங்கேருந்து வந்திருக்காங்க, பிரச்சாரத்திலிருந்து வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க எதுக்குன்னா பிஜேபிக்கு அந்த சரியான பாதையில் செல்கிறார்களா என்பதை இருந்து கவனித்து ஆர்எஸ்எஸுடன் ஒரு ஒருங்கிணைப்பு செய்து தேவைப்படும் இடங்களில் வந்து எங்கே அதை சீரமைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய, நான் சொல்கிறது 2-3 பேர் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை வைத்து தான் பிஜேபி என்பது வரப்போகுது, அதாவது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து பலமாக இருக்கணும், தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்பதை பிஜேபி எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறதோ அதே அளவு ஆர்எஸ்எஸும் இருக்கிறது. அப்போது ஆர்எஸ்எஸில் வந்து அவரை விட்டுறாதீங்க, அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குது, அவருக்கு ஒரு மக்கள் ஈர்ப்பு இருக்குது, அவரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. பல பிஜேபி தொண்டர்களுக்கு அதனை எண்ணம். இன்றைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஃபாலோயர்ஸுக்கு அண்ணாமலை என்கிற ஒரு நல்ல எழுச்சி பெற்ற ஒரு தலைவர், ஒரு இளைஞர் வந்து ஒரு 11% ஓட்டு வாங்கி காட்டியவர். அதுக்கு முன்னால் 3-4 இருந்த பர்சன்டேஜ் ஓட்டு சதவீதத்தை 11 என்டிஏ கூட்டணி வந்து, அதாவது அதிமுக இல்லாத என்டிஏ கூட்டணி அப்போ 2024 19%, கிட்டத்தட்ட 19. ஆமாம், 18லேருந்து 19 வந்துச்சு, 18-19. அதில் 11-12 என்னமோ வந்து பாஜக மட்டும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இல்லையே. இல்லை சார், அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பலரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ மோடி என்கிற அலை இருந்துச்சு, மக்கள்லாம் வந்து அபரிவிதமாக வந்து மோடிக்கு வாக்களிக்க சென்னாங்க. இப்போ வந்து மோடி இல்லை, இப்போது அவங்க மோடிக்கான தேர்தல் கிடையாது, அதனால் வந்து இந்த வாட்டி யாரும் பெருசாக ஓட்டு போடல அவன் பிஜேபிக்குன்னு சொல்லப்படுது சார். இல்லை சரிங்க, பிஜேபியை பொறுத்தவரை 2026 பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்கணும்னோ அந்த மாதிரி எண்ணமே இல்லை.
ஏன்னு கேட்டால் இவர்களுடைய பிஜேபியுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய குறிக்கோள் எல்லாமே பாராளுமன்ற தேர்தல் தான். அங்கே 2029 தான். அப்படி இருக்கும்போது 26ல் டீசெண்டான ஒரு வரணும்னு நினச்சாங்க. அது எதிர்பார்த்த அளவுக்கு வரலைங்கிறது உண்மை. அது வராமல் போனதற்கு காரணம் வந்து இந்த அண்ணாமலைக்கும் கட்சிக்குமோ, அண்ணாமலைக்கும் அதிமுக தரப்புக்குமோ, தலைமைக்குமோ இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமை கசப்புகள் தான் அதற்கு காரணம் என்பது வெளிப்படையான உண்மை. ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. இதுக்கு யாரும் ஜோசியம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ என்னென்னா, அவர் இயக்கம் ஆரம்பித்து அது நல்லா டெவலப் ஆகி அது வந்து ஒரு கட்சியாக வரலாம். அப்படி வரும்போது ஏன் 2029ல் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து இவ்வளவு நாள் மோடி, அமித்ஷா அவர்களை, அதாவது அவர்களுடைய தலைமையில் செயல்பட்டுவிட்டு அவர்களை எதிர்த்து கட்சியோ இயக்கமோ நடத்த மாட்டார் நிச்சயம். அவர் இங்கே வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து, குறிப்பாக திமுகவை எதிர்த்து ஒரு கால் தாவேகாவையும் வந்திருக்காங்க. அவர் புதுசாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார் தாவேகாவை. தவறுகள் இன்னும் நிறைய செய்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நான் கூட இந்த யூடியூப்லாம் வந்து இந்த 2026 எலெக்ஷனோடையே வந்து பாதி யூடியூப் காலி ஆயிரும், வேலை இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்களுடைய தயவில் அவர்கள் ஆட்சியில் நடக்கும் தவறுகள், சொதப்பல்கள், அனுபவமின்மை காரணமாக, முதிர்ச்சியின்மை காரணமாக நடப்பதெல்லாம் வந்து மீடியாவுக்கு தீனி தானே. அதான் சார், இப்போது அண்ணாமலை வந்து வெளியே அனுப்புவதற்கு அப்படின்னு சொல்லப்பட்ட காரணங்கள் ஒன்று வந்து இந்த 4 பேர், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், நயினா நாகேந்திரன், இவங்க 4 பேர் தான் இந்த கட்சிக்குள்ள பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து இவங்க 4 பேரும் அண்ணாமலை வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை, தங்களை விட அண்ணாமலை அதிகமாக வளர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து யார் போய் பார்த்தாலும் என்ன அண்ணாமலை அன்பு கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து வர்றவர்களெல்லாம் வந்து புறக்கணித்தார்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த 4 பேருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இவங்க 4 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையான்னு நம்ம வந்து அது சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அதுவே நான் என்ன சொல்லணும்னா, இவங்க 4 பேர் இப்படியே இருந்தால் அது பிஜேபிக்கு மகிழ்ச்சி செய்தியாக தமிழ்நாட்டில் இருக்குமா என்ற கேள்வி வருகிறது. இவங்க 4 மகிழ்ச்சி முக்கியமா, பிஜேபி என்ற கட்சி தலைமைக்கு தமிழ்நாட்டில் இதை விட பிஜேபி அதிகமாக வளர வேண்டும் என்ற எண்ணம் முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கேள்வியை வச்சு பார்க்கும்போது இந்த 4 மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அதிருப்தியாக இருக்காங்களா, கொண்டாடுறாங்களா? சரி, கொண்டாடி என்ன பண்ண போகிறீங்க? பதிலுக்கு இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தர், யார் வேணாலும் போடுங்க, அது அவங்க தலைமை போட்டு அதே 11% குறைஞ்சபட்சம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதான கேள்வி. கொண்டு வர முடியாது அப்படின்னு தலைமை நினைச்சால் அதுக்கப்புறம் இவங்களுடைய பதவிகளோ இவங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவமோ வந்து இல்லாமல் போயிருமே. அப்புறம் அண்ணாமலை போயிட்டாருங்கிற துக்கத்தை விட அவங்கவுங்களுக்கு பாதிப்பு வரும்போது துக்கம் இன்னும் அதிகமாகுமே. இதுதான் அங்கே உள்ள நிலைமை. அண்ணாமலையை பொறுத்தவரை ஏன்னா இப்போ அதான் நான் கூட சொல்கிறது, கரெக்டான T20, அதாவது அவர் வந்து பாஜகவின், அவர் பேர் என்ன, இப்போ ஒரு தம்பி விலாச சூரியவம்சியா, வைபவ் சூரியவம்சி. அண்ணாமலை வந்து பாஜகவின் சூரியவம்சி. அவர் செயல்பட்ட போது, அந்த உச்ச பீரியடில் வந்து செயல்பட்ட போது சூரியவம்சியாக ஒரு பாலையும் சிக்ஸர் அடித்தார். அது வந்து ஆர்எஸ் பாரதி பேசுனீங்க வந்து பல விஷயங்கள். ஆர்எஸ் பாரதி வந்து கைது செய்வோன்னா 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருப்ப, முடிஞ்சால் வந்து கைது செய்யினார். அதுக்கப்புறம் டிஆர் பாலுவை சைதாப்பேட்டையில் கோர்ட்டில் வச்சு அவர் வாங்கலை வந்து டிஆர் பாலுக்கு வந்து அவர் இவ்வளோ வருஷ அரசியலுக்கு அவருக்கு ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி அண்ணாமலை எடுத்தார். இத்தனைக்கும் அவர் வந்து சமீபத்தில் தான் அரசியலுக்கு வந்தவர், ஐபிஎஸ்ஸாக இருந்து வந்தவர். அதே மாதிரி ஆடாக இருக்கணும், இல்லைன்னா பிரியாணி போட்டுருவோன்னு ஆர்எஸ் பாரதி அந்த திமுக ஸ்டைலில் பேசினார். அப்போ சொன்னார், கிழுவ மரம் வெட்டுற அருவா வந்து கொடுவாள் பிடிச்ச கை, இது கிழுவ மரம் தான் வெட்டுங்கிறது இல்லை அப்படின்னு. அதாவது அந்த திராவிட மாடல் அரசியலுக்கு ஈடு கொடுத்து பேசக்கூடிய வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலையும் ஒரு விஷயத்துக்கும் அறிக்கை கொடுத்தார். தவறுகள் விமர்சனங்கள்லாம் பண்ணும்போது முதல் அறிக்கை அண்ணாமலையிடமிருந்து வரும், விவரமாக வரும். அதிலலாம் வந்து மிகப்பெரிய அந்த சாரும்போது, கோவை குண்டுவெடிப்பு வந்தபோது இது சிலிண்டரில் வந்து விபத்துன்னு சொன்னபோது முதலாக அதை இல்லை என்ற ஆதாரங்களுடன் கொண்டு வந்தவர் அண்ணாமலை.
ஸோ இப்படி ஒரு பிடிஆரோட ஆடியோ வெளியான போது கூட அதை பற்றி தைரியமாக வெளியில் பேசியவர் முதலில் அண்ணாமலை, அதுக்கப்புறம் மற்ற அரசியல்வாதிகள் பேசினார்கள். இப்படி நிச்சயமாக அவருடைய பீரியடில் ஒரு மிகப்பெரிய பாஜகவில் அதுவரை இல்லாத ஒரு எழுச்சி ஏற்பட்டது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, துரதிர்ஷ்டவசமாக எடப்பாடி அவர்களுக்கும் இவருக்கும் கருத்து வேற்றுமை வந்ததுனால அது பிளவுபட்டது. பிளவுபடாமல் இருந்தால் அன்றைக்கி 2024 தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். 2026 பாஜக இப்படிப்பட்ட ஒரு 27 சீட்டில் ஒன்று தான் ஜெயிக்கிறதுன்ற அளவுக்கு பின்னடைவு வந்திருக்காது. 27 ஜெயிச்சிருக்கும் நம்ம சொல்லலை, ஒரு கௌரவமாக ஒரு 8-10 சீட்டாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்போது இப்போ அண்ணாமலை என்ன செய்ய போகிறார்? தனி இயக்கமா இல்லை தொடருவாரா? தொடர்வது என்றால் எந்த நிலையில் தொடருவார்? கண்டிப்பாக அப்படி தொடரும் ஒரு வாய்ப்பு இருந்தால் தெரியல, ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு தான் டிசைட் ஆகும். அவரை பொறுத்தவரை தனியாக போவது என்ற ஒரு முடிவில் இருப்பதாக தெரிகிறது. இயக்கம்னு போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கட்சின்னு, ஏன்னா அதுக்கு தான் என்ன சொன்னேன், ஒரு இயக்கமாக போய் அவர் அந்த கட்சியாக டெவலப் பண்ணுறான்னு வைங்க, அது கிளிக் ஆகுது. ஆகுமா ஆகாதான்னா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து ஜோசியம் சொல்ல முடியாது. இந்த கேசவ பாரதி காலத்தில், கல்யாண் சிங் காலத்தில், உமாபாரதி, இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்துவிட்டு மாநிலத்தில் தனி கட்சியாக எடையூரப்பா, இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த மாராண்டின்னு ஒருத்தர் இதில் ஜார்க்கண்டில், அங்கே பெரிய ஆளவர் அந்த மாநிலத்தில், ஆனால் முதல்வராக இருந்துட்டு அப்புறம் பாஜகலேருந்து வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பித்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். இதில் உமாபாரதி போன்றவர்கள் திருப்பி பாஜகவுக்கே வந்துட்டாங்க, எடியூரப்பா போன்றவர்கள் வந்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படி தான் வந்து இவரும் திரும்பி வந்துடுவார், போனி ஆவாதுன்ற அர்த்தத்தில் சொல்ல. அவர்களிலிருந்து வேறுபட்டு அண்ணாமலை வந்து வெற்றி பெறவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்னென்னா அவர் கட்டமைப்பு இனிமேல் தான் ஏற்படுத்தணும். இப்போ பாஜகவில் இருக்கும் பொழுது அண்ணாமலையை ஆதரிப்பவர்கள் தைரியமாக ஒரு எழுச்சியுடன், பாஜகவை விட்டு அவர் வெளியே தனி இயக்கமாக தனி கட்சியாக போகும்பொழுது எவ்வளவு பேர் தொடர்கிறார்கள் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எல்லாருமே அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டாவது, அவருக்கும் ஒரு டைம் வேணும் அது பிக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது என்னுடைய கணிப்பு கேட்டிங்கன்னா, இவர் தனியாகவே போவதாக இருந்தாலும் அப்படி தான் போவார் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். அன்றைக்கி 8 மாதத்துக்கு முன்னால் சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ சொன்னதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, இங்கிலீஷ் சேனலில் போட்டால் நீங்களே உங்களால் திட்ட முடியாதுல்ல, என்ன வேணால் திட்டலாம். இங்கிலீஷ் சேனலில் திட்ட முடியாதுல்ல, எல்லா சேனல்லையும் போட்டான் அண்ணாமலை டு ஃப்ளோட் நியூ பார்ட்டின்னு. அப்போது எல்லாருமே வந்து பீலா விட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்தியா மீடியா, ரைட்டு. இப்போ வந்தால் 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு உதாரணமாக அண்ணாமலை ஏதோ ஒரு மக்கள் ஜனநாயக கட்சிங்கிறாங்க, மக்கள் தமிழர் கட்சி, தமிழ் கட்சிங்கிறாங்க, ஏதோ பேர் வைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த கட்சியும் பாஜகவும் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது? ஆனானப்பட்ட எதிர்கருத்துக்கள் கொண்ட திமுகவுடனே பாஜக வைத்தது, பாஜகவுடன் திமுக வைத்தது, 2 பேரும் ஒத்துக்கொண்டு தானே வச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்சி வளர்த்தார் என்றால், அந்த கட்சி ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டது என்றால், அப்பொழுது இதே பாஜக அவருடன் கூட்டணி வைக்கலாமே. கண்டிப்பாக சார், ஒத்துப்போகக்கூடிய. ஏன்னா அவர் வந்து எந்த காலத்திலும் இப்போ பாஜகவிலிருந்து வெளியே போவது என்று அது உறுதியாகி அவர் தனி இயக்கமோ கட்சியோ கண்டாலும் நிச்சயமாக அவர் மோடி, அமித்ஷா இவர்கள் தலைமை, நான் சொல்கிறது மேலே 2 பேர் முக்கியமானவங்கன்றதுனால, அவர்களை எதிர்த்தோ அவர்களை விமர்சித்தோ அவர் வந்து தன்னுடைய கட்சியை வளர்க்க விரும்ப மாட்டார். திராவிட கட்சிகளை, குறிப்பாக திமுக, இப்பொழுது தாவேக, இவங்களை வச்சு இவங்களுடைய தவறுகளை விமர்சனம் செய்து தான் கட்சியை வளர்ப்பார். ஆக அண்ணாமலை வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, என்ன வருது அப்படிங்கிறது. ஆனால் இதை தாண்டி பாஜகவிற்கு நஷ்டமா என்றால் நிச்சயமாக ஓரளவு நஷ்டம்தான். ஏன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை என்று வரும்போது அது தனி. பின்னால் வந்து அண்ணாமலை கட்சியுடன் பாஜக கூட்டணின்னு வரும்போது அது வேறு விதமானது. ஆனாலும் வந்து அரசியலில் எல்லாமே சகஜம், சாத்தியம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. திமுகலேருந்து வெளியில் வந்த வைகோ திமுகவை அவ்வளவு எதிர்த்து என் கல்லறையில் கூட அவர்களுடன் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்கிறவர் இன்றைக்கி சேர்றாரு. ஏன் மம்தா காங்கிரஸ் வெளியே வந்து திரும்பி மம்தா காங்கிரஸே கூட்டணி அமைச்சாங்க. அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன.
இது தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிற்கே கூட புதுசுன்னு சொல்லலையே. அதே வைகோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உதயசூரியனை வந்து அதை ஏற்றுக்க சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்தார்கள் திமுகவில். எங்களால் தான் ஜெயிச்சதே பல சீட்டுன்ட்டாரு. ஆமாம், அது மட்டும் சொல்லாமல் வந்து அன்றைக்கே ஒத்துட்டு தான் நாங்கள் அப்போவே தாவேகாவுக்கு உதயசூரியனில் நிற்காமல் இருந்திருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுத்துருப்போன்னு வெளிப்படையாக பேசிட்டாரு. பொதுக்கூட்டத்தில் 27ஆம் தேதி நாங்கள் இதை பற்றி மறுபரிசீலனை செய்வோம், திமுக கூட்டணி தொடர்வது பற்றி சொல்லி இது வைகோவே இவ்வளவு பேசிய வைகோ திமுகவுடன் போய் சேர்ந்தார். ஒரு அவசியம் வரும்பொழுது அவருக்கு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் அவசியம் வரும்போதுன்னு சொல்லுது, அவருக்கு அவசியம் வரும்போது இப்போ வேறு மாதிரியும் பேசுகிறார். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அண்ணாமலை என்றைக்கு வந்து பாஜக தலைமை இப்போ உள்ள, அதாவது மோடி இவங்களுக்கு எதிராக என்றும் பேச மாட்டார், விமர்சனம் செய்ய மாட்டார். என்ன பாஜகவில் இருந்து அந்த அரசியலை செய்யாமல் தனியாக இருந்து அரசியல் செய்வார். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியெழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.